எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும், RMS அஸ்ட்ரோ அகாடமியில் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை நாளும் என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும், பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோடர் SP சோமசுந்தரம் ஐயா அவர்களையும், அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி, RMS அஸ்ட்ரோ அகாடமியில் படிக்கப் போகிற மாணவர்கள் 16 விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்தப்பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோதிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் RMS அஸ்ட்ரோ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறது. ஒரு தம்பதியினர் வந்தார்கள். அவர்கள் அந்த கணவர், அந்த ஆண் அவர்களுடைய ஜாதகத்தை காமிச்சாங்க. 2 விஷயங்களை சொன்னோம். நீங்கள் வந்திருப்பது குழந்தைகளுடைய எதிர்காலம், ஆயுள், உங்களுடைய தொழில், அதுக்கான விளக்கங்களை சொன்னோம். அந்த ஜாதகத்தில் ஒரு முக்கியமான குறிப்பை சொன்னோம். உங்களுக்கு ஒரே பிரசவத்தில் குழந்தைகள் பிறந்திருக்க வேண்டும். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட என்று சொன்னோம். எண்ணிக்கைகள் சொன்னோம். சரி என்று சொன்னார்கள். காரணம் இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் ஜோதிடம் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே, அதாவது தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே ஜோதிடர் என்கின்ற அளவுக்கு ஜோதிடத்துறை வளர்ச்சி அடைந்திருக்கிறது. எழுத படிக்க தெரிந்தால் ஜோதிடர் தான், மாற்று கருத்து இல்லை. எடுத்துச் சொல்வதற்கு வேண்டுமல்லவா? RMS அஸ்ட்ரோ அகாடமி சுருதிகளின் வழியே, விதிகளின் வழியே பயணிக்கிறது. 4 தூண்களில் நிறுவப்பட்டிருக்கிறது. விதி விளக்கம், சுருதி விளக்கம், எடுத்துக்காட்டு ஜாதகத்துடன் ஆதார சுருதிகளும் உதாரண ஜாதகங்களுடன் நாங்கள் பயணிக்கிறோம். இன்று பல்வேறு எளிய முறைகள் எல்லாம் ஜோதிடத்துறையில் வந்துவிட்டன. ஒரு பகலில், ஒரு இரவில், ஒரு நாளில், ஒரு வாரத்தில், ஒரு பட்சத்தில், ஒரு மாதத்தில், ஒரு அயனத்தில், ஒரு ருதுவில், ஒரு வருடத்தில், இப்படி பல்வேறு விதமான ஜோதிட பலன் சொல்லும் முறைகளெல்லாம் தற்பொழுது வந்து கொண்டே இருக்கின்றன. இவையெல்லாம் வரவேற்கத்தக்கதுதான், மாற்று கருத்து இல்லை. நான் எப்படி இதை கருதுகிறேன் என்றால், இவையெல்லாம் ஜோதிட பூங்காவில் பூத்து குலுங்குகிற காகித பூக்கள் என்று நான் கருதுகிறேன். வாடாமல், கசங்காமல், வண்ணமிழக்காமல் இருக்கும். ஆனால் வாசனை தருமா என்பது தானே கேள்வி. நாங்கள் எதையும் மாற்றுவதில்லை. ஜாதகத்தில் குழந்தை பிறந்ததுலேருந்து இறந்து போகிற வரைக்கும் சுருதிகளின் வழியே, விதிகளின் வழியே பயணிக்கிறோம். அந்த ஜாதகருக்கு ஏன் குழந்தைகள் பாக்கியம், ஒரே பிரசவத்தில் எண்ணிக்கையையும், ஆணா பெண்ணா என்பதையும் சொன்னோம் என்பதை பார்க்கலாமா? ஜாதகர் ஆண், 29/9/1981 பிறந்திருக்காங்க. 6:14 AM, ஈரோடு மாவட்டத்தில். கன்னி லக்னம், லக்னத்தில் சூரியன், சந்திரன், குரு பகவான், சனி பகவான், 2ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், மகரத்தில் கேது, கடகத்தில் செவ்வாய், ராகு, சுக்லபக்ஷ பிரதமை தேதியில் பிறந்திருக்காங்க. துலாமும் மகரமும் திதி சூனிய ராசிகளாக வருகின்றது. சுக்கிரனும் சனி பகவானும் திதி சூனிய ராசி அதிபதிகளாக வருகிறார்கள். சந்திரதசை 1 மாதம் இருக்கிறப்ப பிறப்பு. தற்பொழுது சனி தசையில் சனி புத்தி. இவங்களுக்கு சனி தசைக்கு முன்னாடி வரக்கூடிய குரு தசை இறுதியில் குழந்தைகள் பிறந்திருக்கு. நவாம்ச லக்னம், மிதுன லக்னம், லக்னத்தில் சனி பகவான், 2இல் சந்திரன், 3இல் குரு ராகு. மாந்தி விருச்சகத்தில் இருக்காங்க. புதன் தனுசில், செவ்வாய் மகரத்தில், கேது கும்பத்தில், சூரியன் மேசத்தில், சுக்கிரன் ரிஷபத்திலே இருக்காங்க. நவாம்சத்தில் சுக்கிரன் ஆட்சி, சந்திரன் ஆட்சி, செவ்வாய் உச்சம் பெற்று இருக்காங்க, சூரியன் மேசத்தில். இவங்க கேட்ட கேள்வி தொழில், குழந்தைகள் எல்லாமே சொன்னோம். அவங்களும் சரின்றாங்க. இந்த ஜாதகர் மாகேந்திரம் நாம யோகத்தில் பிறந்திருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இப்போ இந்த ஜாதகருக்கு குழந்தைகள் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பெண் குழந்தைகளே பிறந்திருக்கிறது. ஏன் என்பதற்கு ஒரு காரணம். என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்கள் சொல்லிக் கொடுத்த விதிகளையும், என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் ஐயா அவர்கள் சொல்லிக் கொடுத்த சுருதிகளையும், தொட்டு காட்டிய விதிகளையும் சுருதிகளையும் உங்களிடத்திலே நான் சுட்டி காட்டுகிறேன். எல்லா புகழும் அவங்களுக்கு தான். அவங்க சொல்லிக் கொடுக்கலைன்னா இன்று என்னால் 1-2 ஜாதக விதிகளையும், பலன்களையும், பாடல்களையும்
இந்த அளவுக்கு புரிந்து கொள்ள இயலாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விதிகள்: 5ஆம் அதிபதி அலிகிரகமாக வந்து சனி புதனுடன் சம்பந்தப்படுகிற பொழுது பாம்பு ராகு கேதுவுடன் சம்பந்தப்பட்டால் பெண் மக்கள் அதிகம் பிறப்பாங்க. பெண் தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் பிறப்பார்கள். புத்திரக்காரகன் குரு பகவான் நிற்பது புதனுடைய வீட்டில், பெண் வீட்டில் நிற்கிறாங்க. சந்திரன் இருப்பது பெண் வீட்டில். சுக்கிரன் புதனுடன் சேர்ந்திருக்கிறாங்க. புதனுடன் என்றால் ஜாதக ரீதியாக அதற்கு ஆணுமற்ற பெண்ணுமற்ற தன்மையுள்ள பெயருள்ள கோள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். 5ஆம் இடம் திதிசூனிய ராசியாக வந்து அதில் ராகு கேதுக்கள் இருந்தால் அங்கே ஆண்மக்கள் பிறப்பதற்கு வாய்ப்பில்லை. பொதுவாகவே லக்னத்தில் பாவர்கள் இருந்தால் அவங்களுக்கு ஆண்மக்கள் பிறக்கிறதுல கொஞ்சம் குறைபாடு இருக்கு. ராசிக்கு லக்னத்துக்கும் ராசிக்கும் ஒரே பலன் எப்படிங்க? 2 ஒன்றா அமைஞ்சிட்டா அப்போ ஒரு பலன் உறுதியாக நடக்க வேண்டும் என்றால் ராசிக்கும் பொருந்தணும், லக்னத்துக்கு பொருந்தணும். இது மாதிரி லக்னம் ராசி ஒன்றா ஆயிடுச்சுன்னா பலன்கள் எடுப்பது ரொம்ப எளிது. லக்னத்துக்கு 5 கூடியவரும் குரு பகவான், 7 கூடியவர் குரு பகவான், 11 கூடியவர் சந்திரன். இந்த மூவரும் சந்திரனுடைய சாரத்தில் இருக்காங்க. குரு சந்திரன் சாரம், சந்திரன் சுயசாரம். அப்போ இப்படி இருக்கிற இந்த ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி சனி பகவான் பெண் ராசியில் புதனுடைய வீட்டில், புத்திரக்காரகன் குரு பெண் ராசியில் புதனுடைய வீட்டில், கூட பெண் கிரகங்கள். இங்கே விரையாதிபதியான புதனை நாம் விட்டு விடலாம், ஏனால் அவர் விரயத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த லக்னத்தை எந்த சுபகிரகங்களும் பார்க்கவில்லை. 4ம் 7க்குரிய குரு பகவான் அங்கே அமர்ந்திருக்கிறார். திதிசூனிய ராசி அதிபதியாக 3ஆம் அதிபதி செவ்வாய் நீசமாகி ராகுவுடன் சேர்ந்திருக்கிறார். 5ஆம் அதிபதி சனி பகவான் புத்திரக்காரகுடன் சேர்ந்து 11ஆம் அதிபதியுடன் சேர்ந்து லக்னத்தில் இருக்கிறார். அப்போ இதுக்கு ஒரு பாடல் வேண்டும் அல்லவா? அந்த பாடலை தற்பொழுது நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். இந்த பாடல் இடம்பெற்ற நூல் யாழ்ப்பாணத்து அராளி ராமலிங்க முனிவர் இயற்றிய சந்தான தீபிகை மூலம் கொக்குவில் நடராஜ ஐயர் இயற்றிய பொழிப்புரை, கொக்குவில் சாயி சிவராமலிங்கர் ஐயரால் ஜோதிட பிரகாச எந்திரசாலையில் அச்சில் பதிக்கப்பட்டது. 5ஆம் பாவகத்தில் 10வது பாடல் என்பதை உங்களிடத்திலே நான் நினைவுபடுத்துகிறேன். 5ஆம் தானத்தின் அதிபன் தன் கலை சார. 5ஆம் அதிபன் ஒரு இடத்துல இருப்பார் இல்லைங்களா? அவர் எப்படி இருக்காருன்னு பாருங்க. 5ஆம் தானத்தின் அதிபன் தன்னை கலைசார அம்புலிதனை சுங்கன் கூடி அடையவே அத்தானத்தோன் கேந்திரமும் உற பொன்னவன்தான் மா பாவரை கூட தன் பாவர் 5 சிந்தா குலபார்வை செய்யும் சமயத்தே ஜெகமீது வந்துதித்த புருஷன்தான் சிந்தா மகவுக்கு ஆண்மகவு குன்றும் திகழ்கின்ற பெண்மகவு திரு எய்தி இருக்கும் என்கிறது விளக்கம். அப்போ இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புத்திர ஸ்தானாதிபதி கலை நிறைந்த சந்திரனையும் சுக்கிரனையும் கூடி தான் வலிமை பெறுவதற்கு அனுகூலமாக கேந்திரத்தில் இருந்தால் இங்கே எப்படி இருக்கான்னு பாருங்க. பிரகஸ்பதி கொடிய பாபகிரகங்களோடு சகிதமாக, பிரகஸ்பதினா குரு, புத்திர தானத்தை பாவகிரகங்கள் பார்க்க அக்காலத்தில் பூமியில் ஜனனமான பையனுக்கு ஆணுக்கு ஆண் மக்கள் குறைவு, பெண் மக்கள் அதிகம் இருப்பாங்க. இதில் லக்னாதிபதி சுக்கிரனுடன் சேருகிறார். சந்திரன் 5ஆம் அதிபதியுடன் சேர்வதை நாம் கவனிக்க வேண்டும். அப்போ 5ஆம் அதிபதி குரு பகவான், சந்திரன் பெண் ராசியில் இருந்தால் பெண் மக்களை அதிகம் பிறப்பார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அடுத்தது குழந்தைகள் எண்ணிக்கை. ஜாதக அலங்கார பாடல் 598. புத்திர தானத்தாதி பொருந்தும் அங்கிசியை தொட்டு, புத்திர தானத்தாதி பொருந்தும் அங்கிசியை தொட்டு மெய்த்து லக்னம் மட்டும் எண்ணி மேவியே கண்ட லக்கம் எத்தனையோ அந்தானத் தொகைப்படி இனிய மைந்தர் சித்தமாய் பெறுவர் என்பது தெரிந்தவர் உரை செய்வாரே. ஜாதக அலங்கார பாடல் 598. அப்போ புத்திர ஸ்தானாதிபதி யாருங்க இந்த ஜாதகத்தில்? குரு பகவான். அவர் நவாம்சத்தில் சிம்மத்தில் வீட்டில் இருக்கிறார். அந்த வீட்டில் இந்த லக்னத்துக்குன்னா 2வது வீடே வருது. அப்போ
இந்த லக்னத்தில் ராசியில் யார் யார் இருக்காங்க? சூரியன், சந்திரன், குரு பகவான், சனி பகவான், 4 கிரகங்கள் இருக்கு. அப்போ விரையாதிபதி விரயத்தை கொடுப்பார், அவரை விட்டுறலாம். அப்போ 3 மகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது பெண் ராசியாக இருப்பதால் குருவும் சந்திரனும் சனி பகவானும் எந்த சாரத்தில் இருப்பான்னு பார்த்தா பெண் மக்கள் சந்திரன் சாரத்தில். எனவே பெண் பிள்ளைகள் பிறப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. சரி, ஏன் ஒரே பிரசவத்தில் இத்தனை குழந்தைகள் பிறந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னத்துக்கு 7ஆம் இடம் எதிர்பாலினர். இது ஆண் ஜாதகம், அவங்க மனைவி. அப்போ மனைவிக்கு 7ஆம் இடத்துல 5க்குரியவர் சந்திரன் லக்னாதிபதியுடன் 10ஆம் அதிபதியுடன் 11ஆம் அதிபதியுடன் 12ஆம் அதிபதியான சனி பகவானுடன் சேர்ந்து 6க்குடையவனோடு சேர்ந்து அமைகிறார். அப்போ 7ஆம் இடத்துல 6க்குடையவன் சேர்ந்தால் பிரசவம் எளிதாக இருக்காது, கடினமாக இருக்க வேண்டும். ஆனால் லக்னாதிபதி குரு பகவான் அங்கே பார்த்ததனால் இருந்ததனால் அவர்கள் எளிமையாக அந்த நிகழ்ச்சி நடந்து வந்தது. இந்த லக்னத்தில் இருக்கிறவங்க 7வது பார்வையாக லக்னத்துக்கு 7ஆம் வீட்டை பார்ப்பாங்க. அப்போது புத்திர ஸ்தானாதிபதி புத்திரக்காரகன் குரு இவர்களுடன் சம்பந்தப்பட்டவர்கள் எண்ணிக்கையில் குழந்தைகள் வரும். அது ஒரே பிரசவத்தில் வருமா என்பது 5, 7, 11 சம்பந்தப்பட்டால் உறுதியாக சொல்லலாம். அப்போ ஒரே பிரசவத்தில் இவங்களுக்கு 3 குழந்தைகள் பிறந்ததுக்கு காரணம் ஆண் ஜாதகத்தில் 4 கோள்கள் லக்னத்தில் வலிமை பெற்றிருந்து 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். மற்ற கோள்கள் 7ஆம் இடத்தை பார்க்குது. பாடல்கள் படி, சுருதிகள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால், சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் இருக்கிறது. எனவே இன்னொரு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இரட்டை குழந்தைகள் பிறந்தால் எப்படி பலன் சொல்வது என்பதிலே ஒரு தயக்கம் இருக்கிறது, மயக்கம் இருக்கிறது, கலக்கம் இருக்கிறது. இப்போ ஒரே நேரத்தில் 3 குழந்தைகள் பிறந்திருக்காங்க, இவங்களுக்கு எப்படி ஜாதகம் சொல்வது என்பதை என்னுடைய குருநாதர்கள் வழிகாட்டுதலின்படி பின்னாடி நம்ம அதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் கொடுக்கலாம், இல்லை என்றால் நமது பாடத்திட்டத்தில் சிந்திக்கலாம் என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை என்னுடைய 2 குருமார்களினுடைய திருவடிகளிலும் RMS அஸ்ட்ரோ அகாடமியில் படிக்கப் போகிற மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் ஒப்படைக்கிறேன். பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும், என்னுடைய குருநாதர் வாக்குகள் என்றுமே பலிக்கும். அப்போ ஒரே பிரசவத்தில் 2 குழந்தைகள் பிறந்ததை பார்த்துருக்கோம். 3 பெண் குழந்தைகள் பிறந்து நன்றாக இருக்கிறார்கள். ஒருவர் ஜாதகத்தில் குரு சனி சம்பந்தப்பட்டால் அவர்களுக்கு ஆண் குழந்தைகளால் ஏற்றமில்லை, புகழில்லை, பெருமை இல்லை, இருந்தாலும் தூரத்து உறவு போலதான் பழக்கம் இருக்கும் என்று சொல்லி பாரம்பரிய ஜோதிட சுருதிகள் என்றுமே ஜெயிக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.